5.3 Modes and means of transports. We find the basically transport is possible through land, air or water, which are called the different modes of transport. On land we use truck, tractors etc. to carry goods, trains, buses, cars etc. to carry passengers. In air we use aeroplanes, helicopters to carry passengers as well as goods. Similarly, in water we use ships, steamers, boats etc. to carry goods and passengers. All these are known as various means of transports. The modes of transports can be broadly divided into three categories: land transport, water transport and air transport. Okay. இப்போ எத்தனை வகையான டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னாக்கா மொத்தம் 3 வகையான டிரான்ஸ்போர்ட் இருக்குது. என்னென்ன 3 வகையான டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னாக்கா, ஒன்று லேண்ட் டிரான்ஸ்போர்ட். லேண்டுனாக்கா எல்லா வண்டியும் நிலத்தில் போகிறது தான் லேண்ட் டிரான்ஸ்போர்ட். வாட்டர் டிரான்ஸ்போர்ட்னாக்கா எந்த ஒரு வண்டியும் வெஹிக்கிளும் பார்த்திங்கனாக்கா வாட்டரில் தண்ணியில் போகிறது வாட்டர் டிரான்ஸ்போர்ட். அதேட்டம் ஏர் டிரான்ஸ்போர்ட், எந்த ஒரு வண்டியும் காற்றுல போகிறது வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட். இப்படி இருக்கும்போது நம்ம லேண்டில் யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்திங்கனாக்கா ட்ரக்கு, டிராக்டரு, காரு, பஸ்ஸு இதெல்லாமே மனுஷங்களையும் இல்லை ஒரு பொருளையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இதெல்லாமே லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் யூஸ் ஆகுது. அதுவே பார்த்திங்கனாக்கா ஏரோப்ளேனு, ஹெலிகாப்டர்ஸ் இதுவும் பார்த்திங்கனாக்கா காற்றுல பறந்து ஒரு பேசஞ்சர்ஸ் ஆகட்டும், கூட்ஸ் ஆகட்டும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் யூஸ் ஆகுது. அதே ஷிப்ஸு, ஸ்ட்ரீமர்ஸு, போட்ஸ் எல்லாமே தண்ணி வழியாக கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகுது. இன்னொன்று இருக்குது ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டு. ரயில்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரயில் மூலமாக, அதுவும் நிலத்தில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிற ரயில் டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தா லேண்டு மூலமாக, நிலத்து மூலமாக, தண்ணி மூலமாக, காற்று மூலமாக டிரான்ஸ்போர்ட்டு மொத்தம் 3 மோட்ஸ் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லேண்ட் டிரான்ஸ்போர்ட். இதெல்லாம் நான் ஈஸியாகவே உங்களுக்கு தமிழ்லேயே சொல்லிடுறேன், இங்கிலீஷில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன இருக்குதுன்னு டவுட் இருந்தாக்க கேளுங்க. ஸோ லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரயில் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, தட் இஸ் ரோடு, ரெயில், ரோப் அண்ட் பைப்பு. இதெல்லாமே வந்து லேண்ட்லேயே நடக்குது. ரோடு பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்குது? நிலத்தில் இருக்குது. ரெயில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ரெயில் எங்கே இருக்குது? நிலத்தில் தான் இருக்குது. ரோப் டிரான்ஸ்போர்ட்னு இருக்குது. இது நீங்கள் பழனி இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் போனால் ரோப்புன்னு இருக்குது, அதுவும் லேண்டில் நிலத்தில் தான் இருக்குது. அப்புறம் பைப் டிரான்ஸ்போர்ட். பைப் டிரான்ஸ்போர்ட்னா என்னென்னாக்கா பைப் மூலமாக தண்ணியோ இல்லை பெட்ரோலையோ வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அது எங்கே இருக்குது? நிலத்தில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டு. இது இன்னும் பிரிக்கிறாங்க என்னன்ட்டு, ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து ரயில் டிரான்ஸ்போர்ட்டு, ரோட் டிரான்ஸ்போர்ட்டு, பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்னு பிரிக்கிறாங்க. இதுதான் லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் வர விஷயம். ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னாக்கா லேண்ட் டிரான்ஸ்போர்ட் என்னென்ன வருது? ரோடு, ரெயிலு, ரோப்பு, பைப்பு. இந்த மேலும் இதை எப்படி பிரிக்கிறாங்கனாக்கா ரோட் டிரான்ஸ்போர்ட், ரயில் டிரான்ஸ்போர்ட், ரோப்பே டிரான்ஸ்போர்ட், பைப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.